வணக்கம். இப்போ நம்ம திருத்தணி இருக்கிறோம். திருத்தணியில் முன்னாள் திருத்தணி ஜனதா வேட்பாளரும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் பாரத கட்சியுடைய தலைவரும் சமூக போராளியும் மூத்த அரசியல் ஜனதா பாரதி சந்தித்துள்ளோம். இப்போது அவரிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னவென்றால், 2 நாள் முன்பாக தமிழ்நாட்டில் 6 மாநில பதவிக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதுக்கான வேட்பாளர்கள் திமுக சார்பில் 4 பேருக்கும் அதிமுக சார்பிலுக்கும் அந்த சீட் வழங்கப்பட்டிருந்தது. அதிமுக கூட்டணியில் அதிமுக சேர்ந்த இன்பதுரை மற்றும் தனபால் ஆகிய இருவருக்கும், திமுக சேர்ந்த வில்சன் உட்பட 3 அது கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மையத்தின் சார்பில் கமலஹாசனுக்கும் அந்த மாநிலம் வழங்கப்பட்டது. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என்று ஒரு ஏற்கனவே கருத்து இருந்தது. அது குறித்து அதிமுகவும் எழுத்து மூலமாக அறிவிக்கப்படுவதாக தேமுதிக கட்சியுடைய தலைவர் திரு பிரேமலதா அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் சமீபத்தில் அந்த அறிவிப்பானது அவருக்கு ஒரு பின்னர் ஏற்பட்டது. தேமுதிக சீட்டு வழங்கப்படவில்லை. ஏன் அவருக்கு சீட்டு வழங்கவில்லை என்று குறித்து நாம் ஜனதா கட்சி மக்கள் பாரத கட்சி தலைவர் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம இந்த அதிமுக தேமுதிக கூட்டணி இருக்குங்க. அந்த கூட்டணியில் ஒரு சீட் தேமுதிக மாநில பதிலாக அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அது குறித்து அவர்கள் கைப்பட எழுதி கொடுத்ததாக பிரேமலதா கூறியிருந்தார்கள். திமுகவில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு சீட் வழங்க கூறியிருந்தார்கள். அங்கு அவர் வழங்கப்பட்டது. ஆனால் அதிமுகவில் தேமுதிக சார்ந்த சுதீஷோ அல்லது ஒருவருக்கு அங்கே மாநில பதவி தருவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் கொடுக்கவில்லை. இதுக்கான காரணம் எது? இதனுடைய பின் விளைவுகள் எத்தகைய ஒரு சூழ்நிலை அதிமுக கூட்டணி ஏற்படும்? அது குறித்து ஒரு கருத்து சொல்லுங்கள். வணக்கம். நான் முன்னாள் திருத்தணி தொகுதி ஜனதா கட்சி வேட்பாளராக கடந்த 2011 போட்டியிட்டுள்ளேன். அதோடு இல்லாமல் ஜனநாயக மக்கள் பாரதம் என்ற ஒரு தேசிய கட்சியுடைய நிறுவனர் தலைவராக இருந்து இந்த சமுதாயத்துக்காகவும் பொதுமக்களுக்காகவும் பல ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் மேற்கொண்டுள்ளேன். மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் பணியும் கேட்டிருக்கிறேன். பல தொண்டுகள் செய்துள்ளேன். இந்த நிலையில் கேட்கின்ற ஒரு கேள்வி என்னை பேட்டியிருந்ததுக்காக நன்றி. அந்த கேள்விக்கு உண்டான பதில், மாநிலங்களவில் 3 சீட்டு காலியாக இருக்கிறது. காலாவதியாக போய்கின்ற மாநில முன்னாள் எம்பிகளுடைய தேதி முடிவடைகிற நிலையில் உள்ளதால் இப்போது திமுக கூட்டணியில் இருக்கின்ற சில கட்சிகளுக்கு தொகுதிகள் வழங்கியிருக்கிறார்கள். மேலவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கை வைத்து அதில் அவர் கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கின்ற மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் கமலஹாசன் அவர்களுக்கு ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்காததினால் நான் உங்களுக்கு மேலவை சீட்டு வருங்காலத்தில் பெறுகிறேன் என்று ஒப்புதல் அளித்த அந்த திமுக கட்சியினுடைய தலைவர் அறிவுறுத்தல் அடிப்படையில் அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே போன்று அதே மாநிலங்களவில் தொகுதி கூட்டணியில் இருக்கின்ற ஒரு அங்கமான அதிமுக கட்சியின் கூட்டணியில் அங்கமாக இருக்கின்ற தேமுதிகவிற்கு இடம் நான் இதுவரைக்கும் நான் வாக்கு கொடுக்கவில்லை, சொல்லியிருக்கிறேன் அப்படி என்று எடப்பாடியார் பலமுறை சொல்லியிருந்தாலும், ஆனால் தேமுதிகவுடைய தற்போதையுள்ள தலைவராக பிரேமலதா அவர்கள் எங்களுக்கு வாக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நாங்கள் உங்களுக்கு மேலவை உறுப்பினராக தங்கள் மகனுக்கோ அல்லது உங்கள் தம்பிக்கோ கொடுக்கிறேன் கூறியிருக்கின்றார். ஆக ஆனால் இப்போது நிலைமை என்னவென்றால், அப்படின்னா சொல்றாருன்னா, உங்களுக்கு சொன்னோம் அது இப்ப இல்லைங்க, வராது எம்எல்ஏ தேர்தலில் உங்களுக்கு எம்பி மாநிலத்தில் தரதாக ஒரு புதிய விஷயத்த சொல்றாங்க. அதுதான் விஷயம். அதை ஏன்னாக்கா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பார்த்துடணும். நிருபர் அவளுக்கு தாங்கள் எடுத்துக் கொள்கிறேன், பார்ப்பவர்களுக்கும் எடுத்துக் கொள்கிறேன். நான் அரசியல்வாதி. நான் இரவும் பகலும் நடைபெறும் என்ற வாதங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். பல விவாதங்களிலே அதிமுகவுடைய நிர்வாகிகள் நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தேமுதிகவிற்கு நாங்கள் எழுதி கொடுக்கப்படவில்லை, வாக்களிக்கவில்லை, பார்ப்போம் மாநிலங்களை உறுப்பினராக இருக்க. ஏனென்றால் தேமுதிகனுடைய நிறுவனர் தலைவர் விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரன் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் கூட்டணியில் அங்கம் வகித்ததற்காக நாங்கள் உங்கள் கட்சிக்கு ஏதாவது ஒரு நபருக்கு, அதாவது சுதீஷுக்கோ அல்லது விஜய் பிரபாகருக்கோ நான் கொடுக்கிறேன் என்று வாக்கு சொன்னார்களே தவிர எழுதி கொடுக்கப்படவில்லை என்றுதான் அவர்களுடைய வாதம், அதிமுகவுடைய வாதம். ஆனால் பிரேமலதா அவர்கள் தேமுதிக கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற எங்களுக்கு எழுதி கொடுத்துள்ளார்கள் அப்படி என்று சொல்லுகிறார். ஆனால் இது மக்களுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ தெரியாது. சொல்கின்றார்கள் 20 வாக்கு. ஆனால்
தர்த்தம நிலைமை என்ன என்றால் பாரதிய ஜனதா கட்சியுடன் இதுவரை கூட்டணி அண்ணாமலையால் விரிவுபடுத்தப்பட்டு எல்லாம், அதாவது விருந்து பறந்திருந்தது. அதாவது பறைசாற்றின் மூலமாக 2 பேர் வாக்குத்தத்தில் கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அண்ணாமலை எடுத்த பிறகு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக்க பிறகு அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா என்று உறுதி செய்யப்பட்டது. அந்த நிலையில் அங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுப்பதா வாக்குவாதங்களில் நான் பார்த்திருக்கின்றேன். இதே வாக்குவாதம் தேமுதிகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்திரமான இப்போது கட்சி நிலை இல்லை. ஏனென்றால் அங்கு தந்தை மகனுக்கு நடக்கின்ற போராட்டம் தேமுதிகவிட அதிகமான செல்வாக்கு இருக்கிறது வட மாவட்டங்கள் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் வாதத்தின் அடிப்படையில். ஆனால் இதெல்லாம் உன்னிப்பாக கவனித்த அதிமுக பொதுச் செயலாளர் மற்ற நிர்வாகிகளும் இந்த பக்கம் வட மாவட்டங்களில் செல்வாக்கு நிறைந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் இப்போது அவருக்கு உட்கட்சி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி யாருக்கு ஊக்க அவனே நெருமைப்பட்டோடு இப்போ பிஎம்கே வந்து அதிமுக கூட்டணி இப்ப தச்சமே இல்லைங்க. இப்போ தேமுதிக அந்த கஷ்டமான இருந்தது சொல்லிக்கிறாங்க. முடிச்சிட அப்படி என்று வாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த தவிர, ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே தேமுதிக தான் கூட்டணியில் இருக்கிறார். ஆனால் அதை கொடுக்கலாம் என்று நினைக்கும் பொழுது என்ன என்று வந்து எதிரில் என்ன தெரியல, உடனே இன்பராஜ் அவர்களுக்கும் இன்பதுரை என்றவர்களுக்கும் தனபால் என்றுக்கும் மேல உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது என்ன உட்கட்சி என்ன நடந்ததே தெரியாது. ஆனால் திடீரென்று அதிமுக பொதுச் செயலாளர், அதிமுக கூட்டணி தலைவர், அவர் பொதுச் செயலாளர் மட்டும் கட்சிக்கு பொதுச் செயலாளர், கூட்டணி தலைவர் தமிழகத்தில் யார் என்றால் திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களும் அதிமுகவுக்கு எடப்பாடி அவர்களும் இருந்திருக்கிறார். அது ஒருமனதாக இரு கட்டங்களில் கூட்டணி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தீர்மானம் நிறைவேற்ற ஒரு தலைவர்கள். ஆக அவர் என்ன சொல்றார் என்றால், நாங்கள் உங்களுக்கு இந்த வாக்கு அளிக்கவில்லை, சட்டமன்றத்தில் உங்களுக்கு கணிசமான தொகுதிகள் நாங்கள் கொடுக்கின்றோம் என்று வாதத்தை முன்வைக்கின்றார். ஆக இதனால் கட்சி பிளவு ஏற்படாது. ஆக இங்க நரி காத்து கொண்டு திரும்ப அதான் சொல்வேன், திமுக என்ற நரி இவங்க எப்ப இருக்கிற கூட்டணி கூட பிரியும் போகுது. அங்க திமுக கூட்டணி இல்லைய சிரமம் கிடையாது, சிரமமான ஒரு இது கிடையாது. கமலஹாசனுக்காக கொடுத்துருக்காருன்றதால அங்க உள்கட்சி பூசல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இது பலம் குறையாது. ஆனால் தேமுதிக அவர்கள் நிலையான எண்ணத்தை வைத்துக்கொண்டு இதன் அடிப்படையில் விரோதத்தை வளர்த்துக் கொள்ளாமல் சட்டமன்ற தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகமான எண்ணிக்கையை கேட்டு பெறலாம். நீங்க இது சொல்றீங்க. இப்ப அவங்க கொடுத்த வாக்குறுதி வந்து நிறைவேற்றல. அவங்க வந்து நீங்க கூட்டணி தொடருமா, அவங்க எதிர்கால கூட்டணி 2020 தேர்தல் கூட்டணி கேட்கிறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நாங்கள் முடிவு பண்ண மாட்டோம், 2026 ஒரு மாநாடு நடத்த போறோம், அப்போதான் எனக்கு தேர்தல் கூட்டணி வந்து தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு ஒரு புதிய கருத்து வந்து அவங்க சொல்றாங்க. கூட்டணி முன்ன வந்து நான் அதிமுக கூட்டணி சொன்னாங்க. ஆனா இந்த விஷயத்தை பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 2026 முடிவு பண்ணுறாங்க. அப்போ தற்சமயம் அங்கே விரிசல் ஏற்பட்டு மனக்கசப்பு ஏற்பட்டுது. இப்போ கூட்டணி யாரும் சொல்லுவாங்க, ஏன் கூட்டணி தான் இருக்கிறாங்க அவங்க, ஆனால் சொல்லலை நான் கூட்டணி தான் தொடர்ந்து சொல்லலை, 2022 சொல்றாங்க. அப்போ வந்து கூட்டணி வெளியே பொறுத்தான வாய்ப்பு இல்லை. திமுகலையும் அவங்க எம்பி தரதா ஒரு பேச்சு, அதாவது மாநில வந்து அவங்க ரிசர்வ் பண்ணிட்டு இவருக்கு தர மகனுக்கும் இல்லை சுதீஷுக்கும் அவங்க தராங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்து இப்போ மீடியா அடிபட்டு இருக்கு. இது வந்து பிரேமலதா வந்து இது வந்து அவங்க எப்படி வந்து இது கடந்து போவாங்க, ஒரு திமுக எம்பி சீட்டாக வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்? தயவு செய்து ஒன்றை உன்னிப்பாக இந்த பேட்டியின் மூலமாக தேமுதிக தலைவருடைய பிரேமலதா அவர்களுக்கு நான் ஒரு சின்ன அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறேன், அல்லது ஒரு ஒரு கருத்தை சொல்கிறேன். தங்கள் ஏற்பதும் ஏற்பாதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த கூட்டணியிலிருந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பிரியக்கூடாது. காரணம் என்னவென்றால், அரசியலில் நிரந்தர பகைவரும் கிடையாது, நண்பரும் கிடையாது என்பதை போல கூட்டணியில் சொல்கின்ற வார்த்தை நிரந்தரமானதல்ல. ஒரு உதாரணம் சொல்கின்றேன், தயவு செய்து குறித்துக் கொள்ள வேண்டும். மக்கள் நீதி மையம் கமலஹாசனுக்கு உங்களுக்கு கணிசமான ஒரு சட்டமன்ற தேர்தலே சீட்டு ஒதுக்குறேன்னாங்க, கொடுக்கல. அவருக்கு உடனே என்ன பண்ணாரு ஸ்டாலின், தயவு செய்து நீங்க பொறுத்துக் கொள்ள வேண்டும், உங்களுக்கு நான் மேலவை உறுப்பினர் தருகிறேன். அப்போதே அவருக்கு மனக்கசப்பு இருந்தது. யாருக்கு? கமலஹாசன். என்ன நம்மளை நம்ப வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே கொடுக்குறேன்னு சொல்லி. ஆக அவர் சமாதானப்படுத்தினார். அவருக்குள்ள மனக்கசப்பு இருந்தது. அதே போல் தாங்கள் மனக்கசப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த கசப்பை தூக்கி வெறிந்து விட்டு நீங்களும் இந்த கூட்டணியை வர வேண்டும், நாம் சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஒதுக்கப்பட்டோம்
என் மேலவை உறுப்பினரோடு தயவு செய்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மேலவை உறுப்பினர் என்பது அதை விட முக்கியமான பங்கு சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள். அதை நீங்கள் மேலும் அதிகப்படுத்தி கேட்டுக்கொள்ளலாம். அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாமல் இந்த மனக்கசப்பை மறந்துவிட்டு, நான் சொல்லிய அந்த உதாரணம் மக்கள் நீதி மையத்துக்கு எப்படி கொடுக்காமல் காலம் தாழ்த்தப்பட்டு சொன்னார்கள், அதே போன்று நீங்கள் அதை பிரிவுபடுத்திக் கொள்ளாமல் கூட்டணி தலைவர் என்ன சொல்றாரோ அதை ஏற்றுக்கொண்டு நட்புரிமையோடு கூட்டணியோடு வாழ வேண்டும் என்பது எங்களுக்கு சிறந்த அந்த கருத்துக்கள். இப்போ அந்த கூட்டணி அதிமுக தேமுதிக இந்த வர இடைத்தேர்தலில் கூட்டணி வெற்றி தேர்தலில் போட்டி வெற்றி வாய்ப்புகள் அது வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. தேமுதிகவுக்கு இன்றைய காலகட்டத்தில் நான் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துள்ளேன். காங்கிரஸ் அழைப்பு எடுத்திருக்கிறது. 83 சீட்டு நாங்கள் தரோம். காங்கிரஸ் அழைப்பு கொடுத்து 83 சீட்டு பெருந்தகை செல்வத்துக்கு ஒண்ணு அங்க இது கிடையாது. கூட்டணி தலைவர் யாருன்னா திமுக ஸ்டாலின் அவர்கள். இவரை பிரித்தாளும் தவிர மறு நடக்குது. யார் தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க காங்கிரஸ். அங்க பெருந்தகை செல்வத்துக்கு எந்த காரணத்தை கொண்டுக்கும் அவர் ஒரு டம்மி. ஏனால் அங்க காங்கிரஸ் இருப்பதே ஒரு டம்மி. அவர் என்ன அழைப்பு கொடுப்பது? இதை மனதில் ஏற்றுக்கொண்டு கூப்பிட்டு நம்ப வச்சு பேசுறவங்க கூட்டணி கட்சி திமுக. அங்க காங்கிரஸே அங்க ஒன்றும் கிடையாது. இவங்க தேமுதிக இவங்க அழைப்பு இருக்கிறது. ஆக தயவு செய்து மனதில் ஏற்றுக்கொண்டு எந்த கூட்டணிக்கு செல்லாமல் நீங்க ஸ்திரமாகவே அதிமுக கூட்டணி இருந்து உங்களுக்கு பலம் இருக்கிறது, உங்களுக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது. அந்த செல்வாக்கத்தை பயன்படுத்துங்கள். மேலும் புரட்சி பாரதம் எல்லாம் வந்து சேரும். இந்த கூட்டணியில் புரட்சி பாரதம் எந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லலை. இன்றைய காலகட்டம் வரைக்கும் அதிமுக ஆரம்பித்து தைரியமாக இன்னைக்கு ஜெகன்மூர்த்தி பேட்டி கொடுத்திருக்கிறார். பிசிகாவை நாங்கள் எதிர்க்கிறோம், திமுக கூட்டணியை நாங்கள் எதிர்க்கிறோம், திமுக நாங்கள் இந்த ஆட்சியில் நாங்கள் அகற்றாமல் விட மாட்டோம் அப்படி என்று சொல்லும்போது ஜெகன்மோகனுக்கு வட மாவட்டங்களில் நல்ல செல்வாக்கு இருக்கிறது. எஸ்சி எஸ்டி ஓட்டுகள் அவருக்கு தான் அதிகமா இருக்கு. அதனால் தேமுதிக புரட்சி பாரதம் இவங்கெல்லாம் நீங்களே இணைஞ்சீங்கன்னா அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். தேமுதிகக்கு அங்க மேலவை உறுப்பினர் கொடுக்காதனால் இங்க ஒன்று மனக்கசப்பு ஏற்படாமல் வீரியத்தை பார்க்காமல் காரியத்தோடு செயல்படுங்கள் என்று உங்களை வெற்றி வாக்காக நான் வாழ்த்துகின்றேன். நன்றி.